வணக்கம். ஒரு ரகசிய மிலிட்டரி ஆபரேஷன். அது சக்சஸா ஃபெயிலியரான பயங்கரமா விவாதம் போயிட்டு இருக்கு. திடீர்னு எதிரி தரப்புல இருந்தே ஒரு ஷாக்கிங்கான ஒப்புதல் வாக்குமூலம் வருது. அது மொத்த கதையுமே தலைகீழா மாத்திடுது. இன்னைக்கு அந்த வாக்குமூலத்தோட பின்னணியும் அதோட தாக்கங்களையும் தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். அவங்க துண்டு துண்டா கிழிக்கப்பட்டாங்க. இந்த வார்த்தைகளை சொன்னது ஒரு ராணுவ வீரர் இல்ல. இது ஒரு பயங்கரவாத அமைப்போட தளபதி கிட்ட இருந்து வந்திருக்கு. இந்த ஒரு வரி ஒரு டாப் சீக்ரெட் தாக்குதலோட உண்மையை உறுதி செஞ்சது மட்டும் இல்லாம ஒரு பெரிய புவிசார் அரசியல் புயலையே கிளப்பி விட்டுருக்கு. சரி, முதல்ல இந்த மொத்த கதைக்கும் காரணமா இருந்த அந்த வீடியோ வாக்குமூலத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு கமாண்டரோட இந்த ஒப்புதல் வாக்குமூலம் எப்படி எல்லாத்தையும் மாத்துச்சு? இந்த விஷயத்தோட மையமே இதுதாங்க. பொதுவா இந்த மாதிரி தாக்குதல்களுக்கு அப்புறம் என்ன வரும்? மறுப்பு தான் வரும். ஆனா இங்க பாருங்க, ஜெய்ஷே முகமது அமைப்பே தங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டதா ஒத்துக்கிறாங்க. இது ரொம்பவே அசாதாரணமான ஒரு விஷயம். இங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த உயிரிழப்புகள் பத்தின தகவல் வெளியில இருந்து வரல, அந்த பயங்கரவாத அமைப்பு கிட்ட இருந்தே வருது. இது தாக்குதலோட தீவிரத்தையும் அது அவங்களுக்கு ஏற்படுத்தின தனிப்பட்ட இழப்பையும் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, இந்த தாக்குதலுக்கு பேரு ஆபரேஷன் சிந்தூர். ஆனா இதுல எது நிஜம், எது இன்னும் கன்ஃபார்ம் ஆகாத தகவல்? வாங்க ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு பார்ப்போம். ஆபரேஷன் சிந்தூர் மே 7ஆம் தேதி பாகிஸ்தான்ல இருக்கிற பாகவல்பூர்ல ஜெய்ஷ் முகமது அமைப்போட தலைமையகத்தை குறிவச்சு நடந்திருக்கு. பாருங்க, பேரு, இடம், இலக்கு எல்லாமே எவ்வளவு தெளிவா இருக்கு. இது ஏதோ தற்செயலா நடந்த தாக்குதல் இல்ல, ரொம்ப துல்லியமா பிளான் பண்ணி நடத்தின ஒரு ஆபரேஷன்ங்கிறத இதிலே காட்டுது. இந்த விஷயத்துல எந்த குழப்பமும் வேண்டாம். நமக்கு உறுதியா என்ன தெரியும், இன்னும் சந்தேகத்துல என்ன இருக்குன்னு தெளிவா பிரிச்சிடலாம். தாக்குதல் நடந்தது கன்ஃபார்ம், ஜெய்ஷ் கமாண்டர் அதை ஒத்துக்கிட்டதும் கன்ஃபார்ம். ஆனா கொல்லப்பட்டவங்களோட சரியான எண்ணிக்கை என்ன, மசூத் அசாரோட இப்போதைய நிலைமை என்ன, இந்த மாதிரி சில முக்கியமான டீடைல்ஸ் இன்னும் முழுசா வெரிஃபை ஆகல. சரி, ஒரு தாக்குதல் நடந்துச்சு, ஒரு வாக்குமூலம் வந்துச்சு. சோ வாட்? இதனால என்ன ஆக போகுது? இந்த ஒரு சம்பவம் களத்துல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. எதிரியே தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறத விட பெரிய வெற்றி வேற என்ன இருக்க முடியும்? இது வெறும் மிலிட்டரி வெற்றி மட்டும் இல்ல, இது ஒரு சைக்கலாஜிக்கல் வெற்றி. இது தீவிரவாதிகளோட மன உறுதியை குலைக்குது. அதே சமயம் இந்தியாவோட தாக்குதல்கள் வெற்றிகரமானதுங்கிற வாதத்தையும் இது ரொம்ப வலுப்படுத்துது. இது மத்த பயங்கரவாத குழுக்களுக்கு ஒரு நேரடியான வார்னிங். எல்லைகள் உங்களை காப்பாத்தாது. நீங்க பதுங்கி இருக்கிற பாதுகாப்பான இடங்கள் இனிமே பாதுகாப்பானது கிடையாது. இதுதான் இந்த தாக்குதல் அனுப்புற பவர்ஃபுல்லான மெசேஜ். ஆனா இதுல இன்னொரு பக்கமும் இருக்கு. பயங்கரவாதிகளை தாக்கும்போது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்டா அது போர்க்கால விதிகளை மீறின மாதிரி ஆகுமா? இந்த ஒரு சிக்கலான கேள்வி இன்டர்நேஷனல் லெவல்ல நிச்சயம் பெரிய விவாதங்களை கிடப்போம். ராணுவ தாக்குதலை தாண்டி இப்போ இது ஒரு ராஜதந்திர வெடிமருந்தா மாறியிருக்கு. இந்தியாவும் பாகிஸ்தானும் இதை எப்படி கையாள போறாங்க? இப்போ ஆட்டமே ராஜதந்திர களத்துக்கு மாறிடுச்சு. இந்தியா என்ன பண்ணும்? இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை வச்சு உலக அரங்குகள்ல பாகிஸ்தானுக்கு பிரஷர் கொடுக்கும். இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் என்ன பண்ணும்? பொதுமக்களோட உயிரிழப்புகளை பத்தி பேசி கவனத்தை திசை திருப்ப முயற்சி பண்ணலாம். இந்த கதை இதோட முடியல. இனி வரப்போற நாட்கள்ல நாம எதெல்லாம் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணணும்? பாகிஸ்தானோட அதிகாரப்பூர்வ பதில் என்னவா இருக்கும்? சர்வதேச மீடியா இதை எப்படி சரிபார்க்க போகுது? இந்தியாவோட அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும்? இந்த எதிர்வினைகள் தான் இந்த பிராந்தியத்தோட அடுத்த கட்டத்தையே தீர்மானிக்க போகுது. அப்போ கடைசி கேள்வி இதுதான். இந்த பகிரங்க ஒப்புதல் வாக்குமூலம் ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல ஒரு அரிய ராஜதந்திர வாய்ப்பா, இல்ல இன்னும் பதட்டத்தை அதிகப்படுத்துற ஒரு தூண்டுகோலா? பதில் இந்த பிராந்தியத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கலாம்.